ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பாரிஜாதத்தில் இருந்த மொட்டை எல்லாமே பூத்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மொட்டை தான் இருக்குது அந்த பாரிஜாத பூ செடியில். அந்த ஒரு மொட்டை தான் அங்கே இருக்குது. இனிமேல் நம்மளுக்கு மொட்டு வந்தால் தான் பார்க்கணும். மழையில் காற்று அடித்து அப்படியே எல்லா செடியும் எப்படி இருக்குதுன்னே சொல்ல முடியல, அப்படி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பூ செடியில் இட்லி பூவெல்லாம் கொட்டி போயிடுச்சு. காற்றும் மழையுமா இருந்து அவ்வளோ பூ இருந்தது, அவ்வளோமே கொட்டி போயிடுச்சு. மொட்டு இப்போது மறுபடியும் வந்திருக்குது. அப்புறம் இது அடுக்கு மல்லிலேயும் நம்மளுக்கு துளிரே வரல, அப்படியே தான் இருக்குது. கீழே துளிர் வந்தது, அன்றைக்கி காமிச்சிருந்தேன். அந்த துளிருமே இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த துளிர் என்ன ஆச்சுன்னு தெரில. நல்லா நீட்டமாக வந்திருந்தது, துளிரே இல்லை இப்போ அதில். சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அப்புறம் மாதுளை நல்லா துளுத்து வந்ததுன்னு பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளை அப்படியே காஞ்சிக்கிட்டு வருது. அதில் இருந்த துளிரும் காஞ்சி கொட்டிடுச்சு. அப்புறம் நம்ம செம்பருத்தி சிலவனா பூத்திகிட்டே இருக்குது. இப்போ நடுவில் கூட ஒரு 4 பூ மொத்தமாக பூத்துச்சு பாருங்கள். இந்த தொட்டி அப்படியே காற்று அப்படியே தள்ளி கொண்டாந்து இவ்வளோ தள்ளி வச்சுருக்குதுங்க. செவுத்து ஓரமாக வச்சுருந்ததை கீழே தள்ளிட்டு இருந்தது, தூக்கி வச்சோம், மறுபடியும் அவ்வளோ தள்ளி வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா வெத்தலையும் சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த செடிங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. இது நான் எடுத்து வச்சு வந்த அடுக்கு மல்லியில் உள்ள மல்லி செடி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. அது கூடவே மஞ்சள் கனகாம்பரம் காயிற மாதிரி இருந்ததில் பார்த்தா ஒரு கிளை கொஞ்சம் நல்லா இருந்தது, அது எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது பயிரெல்லாம் எடுத்துகிட்டு அதில் பாவக்காய் எடுத்து வச்சாச்சு. இட்லி பூ செடி பயிரெல்லாம் அப்படியே காற்றுல கொடியெல்லாம் ஒரு இதுவாகி போயிடுச்சு, அப்படியே உடஞ்சி போயிடுச்சு. அதனால எடுத்தாச்சு. அப்புறம் நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் ரோஸு பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு கலர் ரோஸ் கீழேருந்து துளிர் வருது. ஆனால் கிளையில் பார்த்திங்கன்னா இது போல் காஞ்சது மாதிரி இருக்குது. சரி பார்க்கலாம். இந்த 4 மொட்டு இருக்குது ஒரே கிளையில். அது பூத்துதுன்னா பெருசாக பூத்ததுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணி விடணும். இது நம்மளுக்கு கல்கத்தா ரோஸு. இதுலேயும் கிளை பெருசாக இருந்ததை கட் பண்ணி அதில் சொருவி வச்சுருக்கிறேன். மற்றபடி துளிர் வர்ற மாதிரி இருக்குது. பிளாக் ரோஸும் ஒரு மொட்டு இருக்குது. ஒரு பூ இப்போ தான் பறித்தோம், மறுபடியும் மொட்டு இருக்குது. ரெட் கலர் ரோஸ் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. ஒரே கிளை தாங்க நிற்கிது ரெட் கலர் ரோஸில். அந்த ஒரே கிளையில் நம்மளுக்கு இப்போது வந்த மொட்டு நல்லா பெருசாக பூக்களும் நல்லா பெருசாக பூத்துருக்குது. அப்புறம் பன்னீர் ரோஸும் அதே போல் நல்லா பெருசாக மொட்டு வந்ததுங்க. பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பூக்களை லைட்டாக விரிஞ்சிருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, டபுள் கலர் போல் இருக்குது. அப்புறம் கனகாம்பரமும் முளைச்சி நின்னதில் ஒரு கனகாம்பரம், இந்த கனகாம்பரம் கூட எடுத்து வச்சிட்டேன். இதில் பச்சை மிளகாய் எடுத்து வச்சாச்சு. இன்னொரு கனகாம்பரம் சின்ன தொட்டியில் எடுத்து வச்சாச்சு. எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி கார்டன் வேலையும் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.